ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் பாஸ்கர். நம்ம இன்னைக்கு கோத்தகிரியில் உட்காந்து இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். முதல் முறையாக ஓப்பன் மைக் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்குறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், முன்ன ஒரு முறை பண்ணியிருக்கோம் திருவண்ணாமலை ஏரிக்கரையில். அது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இந்த சூழல் புதுசு. கடந்த 15 நாட்களாக பெரும் பரபரப்பு தேசிய அளவிலையும் உலக அளவிலையும் ஏற்படுத்தி அது ஒரு சமாதானம் மாதிரி உருவாகி அதற்கு பிறகு பல்வேறு போரை ஆதரித்த நபர்களுடைய பதட்டம் குறையாமல் அவர்கள் சில பதட்டங்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட மத்திய பிரதேசிலேருந்து ஒரு எம்பி வந்து இராணுவத்தை குறிப்பாக அந்த தலைமையேற்ற பெண் அதிகாரியை ஏதோ ஒரு கொச்சையாக பேசி உடனடியாக நீதிமன்றமே அவருடைய அந்த போரை ஆதரித்தவங்களுக்கு நிறுத்தினதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பரபரப்பில் பல பேர் செய்கிறாங்க. அதை பெரிய அளவுலேயே செய்கிறாங்க. குறிப்பாக ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுடைய பதட்டம் குறையவே இல்லை. இன்னும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசுவாசம் இருக்குது. சரி, இதை ஒட்டி நம்ம தொடர்ச்சியாக இந்த முறை எம்பாடிட் பாலிட்டிக்ஸ் பேசுகிறதுனால இந்த மாதிரி பதட்டம், ஒரு பயம், வெறுப்பு, பிரிவினை இதெல்லாம் பேசிகிட்டே வரும்பொழுது முக்கியமாக ஒன்று கவனிக்க முடியுதுன்னா, தனி வாழ்விலும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி எந்த எல்லையில் நிறுத்திக்கணும், எங்கே வித்ட்ரா பண்ணணும், எங்கேருந்து போதுங்கிற மனசு எந்த இடத்துல வரணும் அப்படின்னு தெரியாமல் தான் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திக்கிறோம். சில விஷயங்கள் அந்த இடத்தோடு நிறுத்தினா அதனுடைய முடிவு நல்லா இருக்குங்கிற இடத்துல கூட நம்ம நிறுத்திக்கிறது இல்லை. அது நுகர்வாக இருக்கலாம், அரசியல் முடிவாக இருக்கலாம், தனிப்பட்ட மனிதர்கள் 2 மனிதர்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மாநில பிரச்சனையாக இருக்கலாம், தேசிய பிரச்சனையாக இருக்கலாம். எந்த இடத்துல நம்ம நிறுத்தணும், எங்கே போதும்னு நினைக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்டென்ட்மெண்ட்டுன்றது தான் மிக ஆகச்சிறந்த ஒரு ஹாப்பினஸாக புத்தர் சொல்கிறாரு. ஹெல்த் இஸ் பெட்டர் வெல்த்னும், கண்டென்ட்மெண்ட் இஸ் பெட்டர் ஹாப்பினஸ்னு சொல்கிறாரு. ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறவன் போதுங்கிற மனசுக்கு வர்றது தான். அப்போது டிஸ்கண்டென்ட்டை பற்றி பேச வேண்டியிருக்கு. கண்டென்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பின்னாடி போவோம் எது கண்டென்ட்மெண்ட்டுன்னு. அப்போ இந்த போதுங்கிற மனம் வராமல் அலைச்சல்லே இருக்கிறதுங்கிறது ஒரு குழப்பமான மனநிலை. அந்த குழப்பத்தை தனக்குள்ளேயும் உருவாக்கி தனக்கு வெளியிலையும் உருவாக்குற சூழல் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. தனி மனிதர்கள், நிறுவனங்கள், அரசியல் இயங்குறவங்க, அது இயக்கமாக இருக்கலாம், கட்சியாக இருக்கலாம், எல்லாருக்குமே எங்கே போதும்னு நிறுத்தணும்னு தெரியல. ஒரு லூப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த வார எம்பாடிட் பாலிட்டிக்ஸில் டிஸ்கண்டென்ட்டு அது எவ்வளோ பெரிய டெலூஷன், ஒரு மாயை, ஒரு குழப்பம், ஒரு புரிதலின்மை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் டிஸ்கண்டென்ட் அண்ட் டெலூஷன்ற தலைப்பு கீழே தான் பேச போகிறோம். எப்பயுமே நம்ம ரெண்டாக பிரித்து தான் பேசுகிறோம். இந்த குறிப்பிட்ட இந்த சீசனில் ஒரு உடல் சார்ந்து, ஒரு தனி மனிதன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், இன்டர்னலாக ஒரு பார்வை, எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு பார்வை. அது மெட்டீரியலாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், தலைமை பண்பாக இருக்கலாம், ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறதா இருக்கலாம். அதில் இருக்கக்கூடியது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் டிஸ்கண்டென்ட் அப்படிங்கிறதும் கண்டென்ட்மெண்ட்டுங்கிறதும் நீங்கள் ஒரு அறிமுக பார்வையாக போனீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த கேள்வி கேட்கலாம். ஒரு தனி மனிதனாக கண்டென்ட்மெண்ட்டுன்றது எந்த அளவுக்கு இன்றைக்கி பேச வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா 2000-3000 வருஷமாகவே அது நீங்கள் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்பிரிச்சுவலாக உருவான டெக்ஸ்ட்டோ ப்ராக்டிஸஸோ சரி, கண்டென்ட்மெண்ட்டை ரொம்ப முக்கியமானதாக சொல்கிறாங்க. இந்த போதுங்கிற மனசை துறவை விட மேம்பட்ட ஒரு விஷயமானு நினைக்கிறாங்க. போதுங்கிற வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் வாழறவங்க கூட போதும்னு நினைக்கிறது, இல்லற வாழ்க்கையில் வாழறவனுக்கு போதுங்கிற மனசு துறவை விட ஒரு மேம்பட்ட பார்வையாக தான் நமக்கு இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி உங்களுடைய அறிமுக கருத்து சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து போகலான்னு நினைக்கிறேன். போதும் அப்படின்னு நினைக்கிறது வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு என்ன சொல்கிறது நோக்கில் வந்துருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீகத்துறையில் போதும் அப்படின்றது ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க. அதாவது மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய பொருள் சார்ந்த நம்ம எந்த அளவுக்கு பொருளை நம்மளை சுற்றி ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோம், அங்கே எங்கே நிறுத்துகிறோம் அப்படின்றது ஆன்மீகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமானதுன்றது ஆன்மீகத்துறையிலன்னு சொல்கிறது.
ஆஹ், பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு சமூகமும் நம்ம கேபிட்டலிசத்துடைய மிகப்பெரிய அடிப்படை தத்துவமே வந்து மூலதனத்திலிருந்து நம்ம வந்து வளரும்போது ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் அது போய் சேரும். அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் தனிநபர் லாபத்தை தாண்டி சமூகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் எல்லாரும் செய்வாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன், அது அசம்ஷன் தான் சொல்ல முடியும். அது ஒரு அனுமானமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு சித்தாந்தங்களின் அடிப்படையில் வெவ்வேறு பேர் வந்து ஏன் போரும் என்ற மனப்பான்மை மக்களுக்கு தேவை அப்படின்றத வலியுறுத்தி பேசி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல சூழலியல்ல இருந்து இது வந்து அதிகமாக வரும். என்விரான்மெண்டல் துறையிலிருந்து ஏன்னா வளங்களை அழிஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. மண்ணுக்கு கீழே இருக்க வளங்களும் மண்ணுக்கு மேலே இருக்கக்கூட வளங்களும் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டே போகிறோம். நுகர்வு கலாச்சாரத்தில் அது ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. இந்த நுகர்வு வந்து இதே மாதிரி தொடர்ந்து போச்சுன்னா இருக்கிற வளங்கள் எல்லாமே போயிடும். வருங்கால சந்ததியினருக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனாலேயே நாம் வந்து ஒரு கண்டென்மெண்ட் தேவை, ஒரு போதுமென்ற மனப்பான்மை மக்களுக்கு தேவை அப்படின்ற அந்த ஒரு சூழலியல்லேருந்து இது வந்து மிகைப்படுத்தி இன்னைக்கு அது வந்து அவசியம் அப்படின்னு வந்து அவங்க தான் அதிகமாக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆன்மீக தலைவர்கள் வந்து இன்னைக்கு அப்படி பேசக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் வந்து பிரபலமானவர்கள் இல்லை. பிரபலமானவர்கள் வந்து ஆன்மீக தலைவர்களே வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு சால்வையை போத்திக்கிறதும் 10 லட்சம் ரூபாய்க்கு பைக்கை ஓட்டுறதும் அது மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நுகர்வை வந்து நோக்கித்தான் தங்களை பிரபலப்படுத்துவதற்காக வந்து நுகர்வு கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முதலீடு சார்ந்த கேபிட்டலிசம் வந்து அனைவருக்கும் போய் சேர்ந்துதான் அப்படின்னு ஒரு கடந்த ஒரு 300-400 வருஷத்துடைய வரலாற்றை பார்த்தோம்னா கேபிட்டலிசம்னால வந்து அனைவருக்கும் தேவையானது எல்லாமே போய் சேர்ந்துடும் அப்படின்றதற்கான எந்த விதமான தரவுகளும் இல்லை. ஏற்றத்தாழ்வுகளை இன்னும் மிகைப்படுத்திட்டே தான் இருக்கு. கோவிட் காலத்தில் பார்த்தோம், உலகத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய 80-85% மக்களுக்கு வந்து வருமானம் குறைஞ்சாலும் அந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் வந்து இந்த கோவிட் காலத்திலேயே மற்ற எல்லாருக்கும் வருமானம் குறைஞ்ச போது கூட கிட்டத்தட்ட 200 மடங்கு அதிகமாச்சு அப்படின்றாங்க. அதில் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம பார்க்கறது போதும் என்ற நிலைமை வந்து எங்கிருந்து வரும், மக்கள் எப்படி வரும், அந்த மனப்பான்மை எங்கிருந்து உருவாகும் அப்படின்றதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார அடிப்படையில் அந்த மனப்பான்மை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நான் பார்க்குற பெரும்பாலான விஷயங்கள்ல அது இல்லாமல் தான் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் நுகர்வு கலாச்சாரம் வந்து தொடர்ந்து உங்களை வலியுறுத்திட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்கள் இந்த அளவு வந்துட்டீங்களா, 2 வீடு வாங்கிட்டீங்களா, 4வது வீடு எப்போ வாங்க போகிறீங்க, 2 வீடு வச்சிருக்கிறவருக்கு வந்து 3வது வந்து ஒரு பண்ணையில் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு, அது மாதிரி பண்ணையிலையும் ஒரு வீடு இருக்குதுன்னா 4வதாக நீங்கள் வந்து இன்னொரு நகரத்தில் வீடு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இந்த நகரம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக வளருது, அங்கே 2 வீடு வாங்கி வச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள மிக அதிக விலைக்கு நீங்கள் வித்துடலாம், அதனால இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றது. அல்லது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் IPL முழுக்க ஒரு விளம்பரம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, துபாயில் வீடு வாங்குங்க அப்படின்னு. துபாயில் 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கலான்னு இந்தியாவில் ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு இடையில விளம்பரம் வருது அப்படின்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா அவ்வளோ பேர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் துபாயில் வீடு வாங்கி இவங்க என்ன செய்வாங்க? கோவிட் காலத்தில் பார்த்தோம் அதே மாதிரி. போர்ச்சுகல் நாட்டில் வந்து உங்களுக்கு குடியுரிமையோடு கொடுக்குறோம், நீங்கள் 3 கோடி ரூபாயில் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா பழைய வீடு ஒன்று இருக்குது, அந்த வீடியும் வாங்கிக்கோங்க, குடியுரிமையை நாங்களே வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சில பேர் விளம்பரம் பண்ணாங்க. அப்போது இந்தியர்கள் இன்னைக்கு வந்து சம்பாதிச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொத்து சேர்க்கறது அப்படின்றது ஒரு எல்லையே இல்லாமல் வரம்பே இல்லாமல் போயிட்டே இருக்கு.
மற்ற நாடுகளில் போய் நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம். இப்போ மற்ற மாநிலங்களில் போய் வாங்க ஆரம்பிக்கும் போதே வந்து அங்கே இருக்கிறவங்க யாரோ வந்து விற்றா தான் நீங்கள் வாங்க முடியும். அவங்க ஏதோ ஒரு கட்டாயத்தினால விற்கிறாங்க, அல்ல அது கட்டாயப்படுத்தப்பட்டு ஒரு நாமளே ஒரு ப்ரெஷரை உருவாக்குறோம். மற்ற நாடுகளில் பண்ணுறாங்கன்னா அந்த நாடு வந்து இன்சால்வன்சி நிலைமையில் இருக்கிறதுனால தான் எல்லாம் விற்றுட்டு போயிட்டுருக்குறாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு விற்பனைக்கு வருது வெளியில். எங்கே யாருக்கு என்ன ஆனாலும் அந்த சமூகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவன் ஏன் விற்கிறான்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என்னுடைய பொருளை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகிறேன், என்னுடைய அசட் பேஸ் அதிகப்படுத்துகிறேன், என்னுடைய தனிநபர் லாபத்தை அதிகப்படுத்திகிட்டே போகிறேன் அப்படின்றது எங்கேருந்து வருதுன்னா தனக்கு போகிறல அப்படின்ற ஒரு உணர்வு எங்கேயோ இருக்குது. டீப் இன்சைட் எங்கேயோ மக்களுக்கு இது போராது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஒரு பேராசை ஒன்றும் ஓடிட்டு இருக்கு. இரண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தான் தன்னை சார்ந்த குடும்பம், குடும்பத்தை சார்ந்த சமூகம் அப்படின்னு ஒரு எமோஷனல் சப்போர்ட் பேஸு, எமோஷனல் சப்போர்ட் இல்லாததுனால எது மேலேயுமே ஒரு கண்டென்ட்மெண்ட், ஒரு ஒரு போதும் என்கிற மனப்பான்மை இல்லாமல் இதுவும் வேணும், இதுக்கப்புறம் இதுவும் வேணும், இதுக்கப்புறம் இதுவும் வேணும்னு மற்ற விஷயங்கள் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறது எதுக்குன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு அமைதி இல்லை. அந்த அமைதியை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கிறீங்க, ஓடுறீங்க அப்படின்றது. இரண்டாவது, பொருளாதார ரீதியில் கொஞ்சம் வசதியோடு வளர்கிறவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணாலும் காசு இருந்துச்சுன்னா போரும், என்ன வேணால் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மனப்பான்மையில் வளர்கிறவங்களுக்கு ஒரு விளையாட்டாகவே வந்து இதை வாங்கலாம், அதை பண்ணலாம், இதை செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்த்தோம். நம்ம அந்த இந்தியாவிலேயே பணக்காரருடைய பிள்ளை வந்து ஒரு தனியார் ஜூ ஒன்றத்தை உருவாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய விதவிதமான மிருகங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு பராமரித்து அதுக்கு ஒரு நிறைய நூற்றுக்கணக்கான பேருக்கு சம்பளம் போட்டு பண்ண முடியுது அப்படின்னா ஏன் அது அவசியம் செய்யணுமா? இருக்கக்கூடிய ஜூ எவ்வளவோ இருக்குது இந்தியா முழுக்க, அது எதுக்கான வந்து நீங்கள் நிதி உதவி செஞ்சுட்டு போகலாம் இல்லையா? அப்படின்னா இல்லை, என் பேரில் இருக்கணும். ஏன் என்கிட்ட காசு இருக்குன்னா என்ன வேணால் பண்ணுவேன், என் பேரில் இது மாதிரி ஒன்று வேணும், அதனால் நான் செய்யலை. ஏதோ இந்த விளையாட்டு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பொம்மை வாங்கி வைக்கிற மாதிரி நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், என்கிட்ட காசு இருக்கு பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு இன்டிஃபரன்ஸ் ஆட்டிடியூட் மக்கள்கிட்ட வளருது. மூணாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வந்து வேக வேகமாக எல்லாத்தையும் உணர்ச்சியை தூண்டி பண்ணுறதுனால எது மேலேயும் ஒரு பற்றுதலே இல்லாமல், தொடர்ந்து எல்லாத்து மேலேயும் ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கிறதுனாலேயே வந்து அமைதின்றதோ அல்லது அடக்கமோன்றதோ அல்லது நமக்கு திருப்தி அப்படின்றதோ இல்லாமல் இருக்கு. திருப்தி இல்லைன்னா தான் நமக்கு வந்து மேலும் மேலும் சேர்க்கணும், போராது அப்படின்னு. இதுதான் நான் நினைக்கிறது தள்ளப்படுறதா. அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு எதுவுமே ஒரு நிலை இல்லாத ஒரு மனப்போக்கு, எதுலேயுமே ஒரு மகிழ்ச்சி இல்லை. நம்ம ஒரு மகிழ்ச்சியை நம்ம நிரந்தரமான ஒரு அளவீடாக வைக்கல. பட் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க போய் தான் இந்த கடைகள், இந்த ஹாப்பினஸ் கடைங்கிற மாதிரி நீங்கள் முதல்ல சொன்னீங்களே, இப்போ இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் அல்லது அந்த குருமார்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அவங்க வந்து நுகர்வு குறைவாக இருந்தாங்களோ, நம்மளால் சொல்கிற மாதிரி எவன் ஒருவன் மிக குறைவாக நுகர்கிறானோ இயற்கையில் இருந்து அவன் போற்றத்தக்கந்தவன்றார் இல்லையா? அதிலிருந்து போய் எவன் ஒருவன் தன்னை வந்து ஒரு ஐடென்டிட்டியில் ரொம்ப பெருசாக காட்டிக்கிறானோ, சராசரி இல்லைனா சாமானியர்கள் இல்லை, அரசர்களுக்கும் மேலேங்கிற நிலைக்கு வந்த பிறகு தான் அந்த மனப்போக்கையே மாற்றி அமைச்சிருக்கிறாங்கங்கிறதும் தெரியுது. ஒன்று, அந்த மகிழ்ச்சி, சின்ன மகிழ்ச்சியை கூட மனிதன் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல், வேகமாக அதை கடக்கிறது. ஒன்றில் திளைச்சிருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, இன்பமோ துன்பமோ அது வந்து கொஞ்ச நேரம் கூட சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. அடுத்தது என்ன, ரீல்ஸ் மாதிரி ஒரு 30 செகண்ட்லேயே நம்மளுடைய ஒட்டுமொத்த உடம்பில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸும் மேலெழுந்து காணாமல் போயிடுது. அது நிற்க மாட்டேங்குது. ஒரு உடலும் மனதும் திருப்தி அடையக்கூடிய ஒரு இன்பமோ துன்பமோ இங்கே இல்லை அப்படிங்கிறது கவனிக்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொருளாதார செழிப்பை, இந்த வெல்த்தை வந்து என்றைக்கு வந்து
உங்களுடைய வெற்றியின் முக்கியமான பங்காக மாற்றிருக்காங்களோ, பொருளாதார செழிப்பு, நுகர்வில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றி. அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறதெல்லாம் தாண்டி கூட அது ஒரு விக்ட்ரியாக பார்க்குறது, அது ஒரு வகையில் இந்த நுகர்வை குறைக்காமல், நுகர்வுன்னு மட்டும் சொல்ல முடியல, போதுங்கிற மனநிலை எதுலேயுமே வர்றதில்லை. வன்முறையில் கூட போதுன்னு வரலன்னா அதனால தான் அங்கேருந்து தொடங்கினேன். போதுன்னு இவங்களுக்கு தோணலை, கொல்றது போதுன்னு தோணலை. தொடர்ச்சியாக அந்த பப்ஜி கேம் மாதிரி சுட்டுக்கினே இருக்கணும், டம்மன்னு சுடணும்னு ஒரு மனநிலை இருக்குது. அப்போ திடீர்னு நிறுத்தினா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அடுத்து என்ன பேசுறது. ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு முனைப்போடு எல்லாரும் அந்த போரை நோக்கி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அது எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பெரிய பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டார் உள்ள. மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை எந்தங்கிற மாதிரி, பிரதமர் அவர் தான், நான் முடிவு நான் தான் எடுப்பேங்கிற மாதிரி அவரே எல்லா அறிவிப்பும் செஞ்சார். இரு நாடுகளுக்கான அறிவிப்புமே அவரே செஞ்சுட்டார். செய்யலைன்னா என்ன பண்ணுவோன்றதையும் அவரே சொல்லிட்டார். இந்த போரை நிறுத்தலைன்னா என்னென்னு நான் பேசிட்டேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்கிறாரு. அது தாங்கிக்க முடியல இங்கே இருக்கிறவங்களால. ஒரு வன்முறையிலிருந்து விடுபடுறது, வித்ட்ரா பண்ணிக்கிறத கூட தாங்கிக்க முடியாத ஒரு மனநிலை இருக்குது. அதனால் மனிதர்களுடைய எமோஷன்ஸ் சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான் இங்கே. அது தாவிக்கிட்டே இருக்குது, ஒன்று விட்டு ஒன்று ஒரு ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பொருள் தான் திருப்தி தருது. பொருளை சேர்க்க அவங்க ஒரு திருப்தியாக இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. அதுதான் வெற்றியின் அளவீடுன்னு நம்புகிறாங்கன்னு பார்க்குறேன். அதனால் எப்போலேருந்து இந்த வெற்றி என்பது இந்த பொருள் குவிப்பு தான் அப்படின்னு மாறிச்சுன்னு யோசித்தோம்னா, ஒரு காலகட்டத்தில் அரசவையாக இருக்கும் பொழுது அது மாதிரி பொருள் குவிப்புக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டில் அந்த மாதிரி பொருள் குவிப்பு ரொம்ப கம்மியான நாட்கள்கிட்ட இருந்திருக்கும். அரசர்கள்கிட்டயோ அவரை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களோ அல்லது முதல் நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், புலவர்கள்னு இவனுங்கிட்ட தான் பொருள் இருந்திருக்குங்கிறது தான் வரலாறு சொல்லுது. ஆனால் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்லேயும் அதே மாதிரி இந்தியாவில் ஒரு 10 குடும்பம் மட்டும் நல்லா செழிப்பாக இருக்குது. 99.9% பேர் அந்த 10 பேர் ஆகிறதுக்கான முயற்சி எடுக்க வைக்கிறதுல தான் இந்த மொத்த பொருளாதாரமும் சுற்றுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வெற்றியும் போதும் என்கிற மனநிலையும் எதிர் திசையிலேயே பயணிக்கிறதாக பார்க்க முடியுது. அது எப்படி நான் பார்க்கலாம், இந்த வெற்றி என்பது பொருளாதாரம் வேணுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம அறம் பொருள் இன்பம் வீடு பேர் அப்படின்ற ஒரு தத்துவ பின்னணியிலேருந்து வரோம். ஆனால் அது எந்த லிமிட்டில் இருக்கணும்னு தெரியல, எங்கே நம்ம நிறுத்தணும்னு தெரியாமல் இருக்கு இல்லையா. இந்த டீலிமிட்டேஷன் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் அடிக்கடி. அதை பற்றி, இந்த கண்டென்மெண்ட் அண்ட் டீலிமிட்டேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லிமிட்ஸ் ஆஃப் க்ரோத்னு இருக்குல்ல, நீங்கள் தனிநபர் வாழ்க்கையோ ஒரு சமூகமோ ஒரு நாடோ அதாவது ஒரு சமூகம் அல்லது ஒரு நாடுன்றதில் ரொம்ப தெளிவாக அதை பேசலாம். ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு அதிகம் தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா, இயற்கை வளங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் நுகரக்கூடிய நிலைமையில் அதை மீண்டும் ரீப்ளேஸ் பண்ணும், இயற்கையால் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படின்றது தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவலை தாண்டி நீங்கள் நுகர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் எதிர்காலத்துலேருந்து கடன் வாங்குறீங்க அப்படின்றது. இதுதான் இந்த டேன்னு, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் டேன்னு என்னமோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஒரு வருடம் முழுக்க நீங்கள் நுகரக்கூடிய பொருட்கள் இந்த வருடத்தினால அதில் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, அல்லது அதை தாண்டி நீங்கள் நுகர்றீங்களா? ஒரு வருடத்துக்கு நீங்கள் இவ்வளோ தான் நுகரணும் அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு லிமிட் வச்சுருக்குறாங்க. இப்போது கடந்த சில வருடங்களாக அதை தொடர்ந்து மெஷர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. முதல்ல நவம்பர் மாதத்துலேயே நம்ம அந்த வருடம் முழுக்க நுகர வேண்டியதை நம்ம நுகர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே பட்டினி இருந்து எந்த வேலையும் பண்ணாமல் இருந்தால் தான் ஜனவரி 1 திரும்பி கணக்கு ஆரம்பிக்க முடியும். கடந்த வருடம் ஆகஸ்ட் 1 வந்துருச்சு. ஸோ 4 மாதம் நாம் எதிர்காலத்துலேருந்து கடன் வாங்கி இப்போ நுகர்றோம். 4 மாதம் நம்மளுடைய நுகர்வு எதிர்காலத்துலேருந்து கடன் வாங்கப்பட்டது. அது மாதிரி ஒவ்வொரு வருடமுமே நாம் மேலும் மேலும் நுகர்வுத்தன்மை அதிகமாயிட்டே போகும்போது தனிநபர் வாழ்க்கையிலும் அதே தான் பார்க்க வேண்டியிருக்கும்.
நாம் வந்து நுகரக்கூடியது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா உலகத்தினால, இயற்கையினால்? அது முடியாதுன்னா நம்ம வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறதுக்கு தான் நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவு வந்து பல பேருக்கு அந்த ஒரு உணர்வே இல்லை. நம்ம வந்து மேலும் 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 நம்ம வாங்கிட்டே இருக்கிறோம், குமிச்சிட்டே இருக்கிறோம். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ போன மாதம் அந்த இது வந்துச்சு, இந்த அக்ஷய திருத்தியன்னு வந்துச்சு. அதில் தங்கத்தை வாங்கணும், வெள்ளியை வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், வாங்கி அதிகமாக தங்கத்தை குமிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சடங்காக, ஒரு நிகழ்வாக, அதற்காக அக்ஷய திருத்தியான்னு விற்கிறத விட அதை வந்து என்ன சொல்கிறது, இந்த ஜுவல்லரி, நம்ம இது வாங்கிறதுக்கு, நகை வாங்கிறதுக்கான நாள் அப்படின்னு கூட நம்ம அதை மாற்றிடுவோம். இன்னும் கொஞ்சம் நாளில் நகையை அதிகமாக வாங்குகிற நாளாக அதை பார்க்குறாங்க மக்கள். ஸோ அது மாதிரி நம்ம நுகர்வை வந்து நம்ம வளர்க்குறதுக்கோ, அதை வந்து தொடர்ந்து உங்களை வந்து அந்த நுகர்வுக்கான ஒரு பசியை உங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு தொடர்ந்து வெளியில் இருக்கக்கூடிய இன்றைய அரசியல் பொருளாதார சூழல் வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் அந்த பசி உள்ளுக்குள்ளே உருவாகிறதுக்கான காரணம் வந்து அடிப்படையில் வந்து அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த அமைதி இல்லாத வாழ்க்கை எதனால் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, முன்னாடி வந்து பொருளாதாரத்தை சார்ந்து மாத்திரமே அமைதின்ற ஒரு புரிதல் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் இப்போ இறந்துட்டார். அவர் சொல்லுவார், ஒரு காலத்தில் இந்தியாவில் நான் 40 ஆடு வச்சுருந்தாலும் நான் பணக்காரன், ஒரு 10 மாடு வச்சுருந்தாலும் நான் பணக்காரன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாம் வந்து ஒருத்தர் வந்தார், அவர் வந்து பேப்பர் அச்சிட்டார். பேப்பர் அச்சிட்டு என்ன பண்ணார், நீ 40 ஆடு வச்சுருக்கியா, உனக்கு நான் 2 பேப்பர் கொடுக்குறேன். நீ 10 ஆடு மாடு வச்சுருக்கியா, உனக்கு 1 பேப்பர் கொடுக்குறேன். நான் அச்சிட்டதுனால என் கையில் நான் 100 பேப்பர் வச்சுக்குவேன், இப்போ நான் தான் பணக்காரன் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்படி பணத்தை வந்து அச்சிட்ட பேப்பரை வச்சு தான் நம்ம அளவுகோல், ஒரே அளவுகோலாக யூனிஃபார்மாக எடுத்துகிட்டு வரும்போது தான் ஒருத்தர் பணக்காரர், ஒருத்தர் ஏழைன்ற அந்த அவருடைய வாழ்க்கை முறையை வச்சு, அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய வேலையை வச்சு நாம் வந்து ஏற்றத்தாழ்வை புதுசாக ஏற்படுத்துகிறோம். அது ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் அந்த பசி வந்து தானாக உருவாகும் உள்ளுக்குள்ள. அந்த ஏற்றத்தாழ்வில் உள்ளார வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம்னா, அதை வந்து இன்டர்னலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, உள்வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறமே வந்து நம்ம அந்த நுகர்வு பசிக்கு தயாராகிட்டோம். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதார அரசியல் நிலைமை வந்து அந்த பசியை மேலும் மேலும் தூண்டி விடுது. இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை வாங்கிக்கோ, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை சரியாயிடும். அதை வாங்கினேன்னா உன்னுடைய வாழ்க்கை நிறைவடைஞ்சிடும். இதை வாங்கினேன்னா இதை நுகர்ந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை, இந்த இடத்துக்கு போனேன்னா உன்னுடைய நுகர்வு சரியாயிடும், இதை சாப்பிட்டேன்னா உன் நுகர்வு சரியாக போயிடும், உனக்கு அமைதி கிடைச்சிடும் அப்படின்னு தொடர்ந்து வந்து அந்த பசியை மேலும் மேலும் வளர்க்குறதுக்கும் அந்த பசியை சார்ந்து உங்களை மாற்றுவதற்கும் வந்து முனைப்படுத்துது. அங்கே தான் வந்து நம்ம உள்ளுக்குள்ளேருந்து அதை வந்து நாம் நிறுத்த முடியும். நான் இன்னைக்கு இருக்கிறேன், நான் இருக்கிற சூழலில் என்ன அழுத்தங்களோ இதுவோ என்ன இருந்தாலும் இன்றைக்கி எந்திரிக்கும் போது நான் முழுசாக ஒரு மனுஷனாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல், உடல்நல பிரச்சனை இல்லாமல் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு அதற்கு ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ பேருக்கு நாம் நன்றிக்கடன் பட்டிருக்கோம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நாம் அதனால தான் அதில் குறையிற விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பசியினால் குறையிறது, நன்றி செலுத்துறது. எவ்வளோ பேர் வேலை செஞ்சால் நம்மளால் வந்து நாம் இருக்கிற நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்ற அந்த நன்றி கடனே மாத்திரம் மக்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த உணர்வே வந்து நிறைய இடங்களில் நமக்கு அந்த ஒரு அமைதியையும் அந்த ஒரு போதும் என்ற மனப்பான்மையும் கொடுக்கும். அதுவே இல்லாமல் போயிடுச்சு. அதற்காக ஒரு பாஸ் பண்ணி நம்ம யோசிக்கிறது. அதே மாதிரி நம்ம இயற்கை வளங்கள் மேலே இருக்கக்கூடிய புரிதலும் வந்து இன்னும் ஆழப்படுத்திக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். யாருக்கும் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, பால் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, நம்ம உண்ணக்கூடிய உணவு எங்கேருந்து, நம்ம நுகரக்கூடிய நம்ம உடுத்தக்கூடிய உடை எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. எதுவுமே வந்து தெரியாமலேயே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறதுனால தான்
ஆழமான வாழ்க்கை இல்லாமல் ஒரு சூப்பர்ஃபிஷியல் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பசியை தொடர்ந்து அந்த பசியை வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க, உள்ளேருந்து வாழ்ந்துகிட்டே இருக்குது. அது நோயாக மாறி சில சமயம் நிற்கும் போது தான் சில பேர் அதை உணர்றாங்க. பலர் அது உணராமலேயே வாழ்க்கை முழுக்க கிடச்சிடுறாங்க. அதுதான் நம்ம வந்து அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தணும், மக்கள் முயற்சி பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலியல் நிலைமையில் பார்க்கும்போது ரொம்ப அவசியமாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் அப்படின்றது தான் இந்திய நிதர்சனம். இப்போ இதெல்லாம் தனி மனிதர்களோட முடிவுலையும் அப்புறம் தொழில் சார்ந்து ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்குறோம். ஆனால் ஒரு புள்ளிக்கு மேலே ஒரு ஒரு தாராளமயவாதமோ ஏதோ ஒரு புள்ளி பொருளாதாரத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நிலைகள். இப்போ நீங்கள் ரூபா பற்றி ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நிறைய இப்போ பொருளாதாரம் படிக்கிறவங்களுக்கு நல்லா புரியும் அது எப்படி வந்து ஹவு கிரெடிட் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வியிலேருந்து எடுத்தோம்னாலே தெரியும். பேங்கிங் சிஸ்டம் எப்படி உருவாச்சு, பணம் என்பது எப்படி இவங்க அச்சிட்டு இவன் தான் பணக்காரன் இவன் தான் ஏழன்னு முடிவு பண்ணுறாங்க, எப்படி கடன் கொடுக்குறாங்கங்கிறது ஒரு புரிதல். ஆனால் அதெல்லாம் மீறி நுகர்வு என்பதை ஒரு சோஷியல் ஜஸ்டிஸாக பார்க்க ஆரம்பிக்கிற பார்வை சமீபமாக கட்டில்லாத நுகர்வு சொல்கிறானா. தனக்கு தேவையானதை பற்றி பேசலை. இங்கே நீடு வாண்ட்டு லக்ஸுரி அப்புறம் பெர்வர்ஷன் இருக்கு இல்லையா. இந்த இந்த அடிப்படையில் நம்ம நீடு வாண்டெல்லாம் கடந்து லக்ஸுரியும் கடந்து பெர்வர்ஷனுக்குள்ளே போயிட்டோமோன்னு தோணுது அந்த பொருளாதாரத்தில். அது சோஷியல் ஜஸ்டிஸ்னு வேறு சொல்கிறோம். அதான் அந்த பெர்வர்ஷனை சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பார்வை எந்த காலகட்டத்திலேருந்து அதிகரிச்சிருக்கு, இல்லை இந்த பார்வையை வந்து மாற்றுறதுக்கான கல்வி முறையாக கிடையாது. ஏன்னா கல்வி முறை எல்லாமே போட்டி முறையாக இருக்கிறதுனால மேலும் மேலும் வெற்றி அடைந்தவன் தான் இந்த வாழ்க்கையில் நினைவு வச்சுக்குவாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட்டோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு தியரிக்கெலாம் பின்னாடி ஒன்று இருக்குன்னா வெற்றியாளன் மட்டும்தான் வரலாற்றில் நிற்பான். இரண்டாவது இடத்துல வரவங்க கூட மக்கள் நினைவு வச்சுக்க ஞாபகத்துக்கு வச்சுக்க தயாராக இல்லைங்கிறத தொடர்ச்சியாக கல்வி நிறுவனங்களும் அந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய பேராசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றியாளன் மட்டும்தான் நினைவில் வச்சுக்குவாங்கிறதும். இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்குறேன். வெற்றியாளர்களை கொண்டாடுவது ஒரு பக்கம், அது வெற்றினா என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது. இரண்டாவது நுகர்வு என்பதை கட்டில்லாத நுகர்வு என்பதை ஒரு காலகட்டத்தில் எப்படி சோஷியல் ஜஸ்டிஸ் ஆக்கினாங்க. இப்போ ஒவ்வொரு நேற்று நம்ம உரையாடல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ராஜேந்திரன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். ஆரம்ப காலகட்டத்தில் நிலத்தை விற்று இன்ஜினியரிங் படிக்க வச்சு நிலத்தை கையகப்படுத்தி நிலத்தை ஆக்கிரமித்து இன்ஜினியரிங் காலேஜஸ் கட்டினாங்க. பாதி நிலம் அதில் போச்சு. மீதி நிலத்தை விற்று இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே படிக்க வச்சாங்க. மீதி நிலம் அதில் போயிடுச்சு. ஒரு 100 பேர் நிலம் வச்சுருந்த இடத்துல இன்றைக்கி 10 பேர் கூட வச்சிடல. அப்போது லேண்ட் கன்சாலிடேஷன் ஒரு பக்கம் மாறிடுச்சு. அப்போது இந்த கட்டில்லாத நுகர்வுடைய ஒரு மாயம், அந்த டெலியூஷன் நாங்கள் தான் சொல்கிறேன். நாம் இன்றைக்கோ ஒரு நாள் அம்பானியாகவோ அதானியாகவோ ஒரு எலான் மஸ்காகவோ ஆயிடுவோன்ற ஒரு மனநிலையை அந்த திருப்தியை வந்து இந்த கட்டில்லாத நுகர்வு கொடுக்குது. அதை சமூக நீதினு எப்படி பார்க்குறோம், அதான் கேள்வி. இது எந்த புள்ளியிலேருந்து இந்த இடம் தொடங்குச்சு அப்படிங்கிற கேள்வியும் இந்த சக்கரத்தை எங்கே நிறுத்துறதுங்கிறது புரியாமையும் தான் நாம் வந்து சூழலியல் பிரச்சனையை வந்து ரொம்ப பின்னாடி தள்ளி வைக்கிறோன்னு நினைக்கிறேன். அது ஒரு பிற்போக்கானது, அப்படி ஒரு பிரச்சனையே இல்லைன்னு அவர் நரேந்திர மோடின்னு சொல்கிறாரு, ட்ரம்ப் மாதிரி ஆட்கள்னு சொல்கிறாங்க, பல ஐரோப்பியன் நேஷன்ஸ் சொல்கிறாங்க. சிலர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் சூழலியல் பிரச்சனையை பிரதானப்படுத்தி உற்பத்தியை குறைப்போம், சர்ப்ளஸை குறைப்போங்கிறாங்க. அகாடமிக் இன்ஃப்ளேஷன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வி வந்து நம்ம ரொம்ப எக்ஸசிவாக போயிட்டுருக்குறோம், இன்ஃப்ளேட் ஆகிறோம். அதில் இது ஒரு இடத்துல போய் முட்டி நிற்கணும்லாம் பேசலாம். அதனால் இந்த சமூக நீதியை ரீவிசிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்த கட்டில்லாத நுகர்வுக்கும் சமூக நீதியும் எப்படி ஈக்குவேட் பண்ணுறோன்றதை ரீவிசிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. குறிப்பாக இந்த திராவிடியன் மாடல் ஆஃப் பாலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த சமீப 4-5 வருஷமாக ரொம்ப விரிவாக பேசுகிறாங்க. ஒரு விஜயபாஸ்கர் உட்பட எல்லாருமே ஒரு 2-3 அளவீடுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு எது சுதந்திரம் எது சமூக நீதிங்கிற டெஃபினேஷனே இவங்க குலைச்சிட்டாங்களோ இந்த நுகர்வுனாலன்னு தோணுது. அதை எப்படி பார்க்கலாம், அதை எப்படி அதை ஒரு மக்கள் எந்த புள்ளியிலேருந்து அதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது கன்சியூமர் மார்க்கெட்டும் சமூக நீதியும் இணையுது இல்லையா. சோஷியல் ஜஸ்டிஸும் கன்சியூமர் மார்க்கெட்டும் இணையக்கூடிய ஒரு புள்ளி இருக்குல்ல. அந்த புள்ளி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியா. ஏன்னா இன்றைக்கும் கூட
சமூக அநீதியில் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் பொருளாதார அடிப்படையில், சமூக அடிப்படையில் மரியாதை குறைவுன்ற அந்த ஒரு இடத்துல இருந்து ஆரம்பித்து பல விதத்துலேயும் சமூகத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே சமயம் கேன் சோஷியல் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஃபை பெர்வர்ஷன், ஒரு மாதிரி கன்சூமரிசம், நீங்கள் சொன்ன அந்த லக்ஸுரியை தாண்டி ஒரு பர்வர்ஷனான ஒரு கன்சூமரிசத்தை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? நாங்கள் காலகாலமாக அடக்குமுறையில் இருந்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு கட்டுக்கடமாகாமல் இன்றைக்கி நாங்கள் நுகர்வில் திளைக்கிறது எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே அதனால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி கஷ்டப்படுறவங்களுடைய அரசியல், அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் சித்தாந்தம் தான் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது. அதை நீங்கள் முழுக்க அண்டர்மைன் பண்ணிடுறீங்க. அந்த ஒரு சமூக நீதின்ற ஒரு இயக்கத்தையே கட்டுக்கடங்காமல் நுகர்வு செய்கிறதன் மூலமாக அது யாருக்காக உருவாக்கப்பட்டதோ இன்றைய காலத்தில் அவர்களுக்கு அது போய் அடையாமல் அவர்களோட இடத்துல நீங்கள் போய் உட்கார்றது, அது நாட் ஜஸ்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ், இட்ஸ் அ கிரைம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, சில பேர் இப்போது என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, இவ்வளோ நுகர்றாங்களே, இவ்வளோ அளவே இல்லையா, 2 தலைமுறை 3 தலைமுறை 5 தலைமுறைக்கு சம்பாதிச்சுட்டாங்க, இன்னமும் கூட 10% நான் இதில் வாங்குறேன், 5% அதில் வாங்குறேன், எல்லா கான்ட்ராக்ட்லேயும் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய பல முயற்சிகள், அது தனியார் மயமாகட்டும், அது அரசாங்கமாகட்டும், எல்லாத்துலேயும் நடக்குது, நமக்கு தெரியும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள், இவ்வளோ சம்பாதிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ கட்டுக்கடங்காமல் இவ்வளோ சம்பாதிச்சு இப்போ சராசரியாக எளிமையான மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு, ஏன் போராதா, இன்னும் ஏன் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது சாதாரண மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அதற்கு மிகப்பெரிய ஒரு இந்த சோஷியல் ஜஸ்டிஸை நம்ம குறை சொல்ல முடியாது. அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, அங்கே தான் எங்கேயோ தவறு பண்ணுறோமோன்னு தோணும். அது உள்ளூர் ஜனநாயகம் இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பஞ்சாயத்துகளுக்கு தான் நேரடியாக ஒருத்தர் நேரடியாக குறை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் தினம் தினம் இருக்கக்கூடிய இடம் பஞ்சாயத்து. ஸோ எப்போ நாம் அந்த டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் நிறுத்தணுமோ, இன்றைக்கி நீங்கள் ஒரு கலெக்டரை நீங்கள் நேரடியாக போய் குறை சொல்கிறதுக்கு முடியாது. நீங்கள் ஒரு முறை குறை சொல்கிறீங்கன்னா அடுத்த முறை அந்த கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங்கில் உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அதுதான் இந்திய நிதர்சனம். எம்எல்ஏவையோ எம்பியோ நேரடியாக குறை சொல்கிறது, அவர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்கள் ஊருக்கே வருவார். அன்றைக்கி போய் நீங்கள் எப்படி அவரை குறை சொல்ல முடியும்? இல்லைன்னா நீங்கள் எதாவது ஒரு மனு எடுத்துகிட்டு போனால் தான் அவர் உங்களை பார்ப்பார். இயல்பாக நம்ம நேரில் பார்த்து குறை சொல்லக்கூடிய ஒரே நபர் பஞ்சாயத்து தலைவர் தான், அல்லது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான். அந்த மாதிரி இடத்துல அக்கௌண்டபிலிட்டி அவசியமாகுது மக்களுக்கு. அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி அதிகமாகுது. மக்களுக்கு அந்த பொறுப்புணர்வோடு பண்ணியாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போது நம்மளுடைய சென்ட்ரலைஸ்டு கட்சி சார்ந்த அரசியல் என்ன பண்ணுதுன்னா, இதை கொலாப்ஸ் பண்ணிருச்சு. இதை கொலாப்ஸ் பண்ணதுனால அது நம்ம யாரையுமே இன்னைக்கு அந்த பொறுப்பே இல்லாமல் தான் ஆட்சி நடக்குது பல இடங்கள்ல அப்படின்னும் போது தான் அந்த கட்டமைப்பு உடையுது. ஸோ ஒரு பக்கம் அந்த பஞ்சாயத்துன்ற இந்த கட்டமைப்பு உடையுது. ரெண்டாவது, நீங்கள் முதல்ல சொன்ன அந்த ஆன்மீகவாதிகள் பலரும் ஒரு காலகட்டத்தில், ஏன்னா இந்தியா ஒரு ஆன்மீக நாடு, இங்கே ஆன்மீகமும் மதம் சார்ந்ததும் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை வச்சு தினம் தினம் கோயிலுக்கோ மசூதிக்கோ அல்லது சர்ச்சுக்கோ போகிறதுன்றது வாடிக்கையாக வச்சுட்டு இருக்கிற மக்கள் மிக அதிக அளவில் இருக்கிறவங்க. ஸோ நம்ம ஆன்மீக தலைவர்களும் மத போதகர்களும் ஒரு காலகட்டத்தில் போதுமென்ற மனப்பான்மை எதுலேருந்து வரணும் என்னன்றதை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஆடம்பரமே மக்களை இன்னும் மேலும் மேலும்
ஆடம்பரமாக வாழ்க்கையை நோக்கி தள்ளுது. இவங்க எல்லாருமே ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை முறை தான் கையாளுறாங்க. சொத்து குவிப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு மத குருமாருக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்களை பார்த்தான்னா ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா போதும் என்ற மனப்பான்மை அதிலிருந்து வரலாம், அவங்ககிட்ட இருந்தும் வரல, அரசியல் கட்டமைப்புலேருந்து வரலாம், அதிலிருந்தும் வரல. ஸோ இதற்கான உதாரணங்கள் சமூகத்தில் நிறைய தேவைப்படுது. யாரான ஒருத்தர் இந்த பிரச்சனையை உண்மை, இந்த பிரச்சனை நிச்சயமாக நாம் பேச வேண்டிய ஒரு பிரச்சனை, இதில் மாற்றங்கள் வரணும்னு நினைக்கணும்னா அவங்க முதல் உதாரணமாக தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதன் மூலமாகவே அவங்களால இந்த வேலையை செய்ய முடியும். அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இது போரும், இது தேவையில்லை, என்னால் இந்த அளவுக்கு லக்ஸுரி இல்லாமல் பயணிக்க முடியும், என்னால் இந்த அளவுக்கு லக்ஸுரி இல்லாமல் இருக்க முடியும், எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு இந்த சொத்து இல்லாமையே என்னால் வாழ்க்கையை நடத்த முடியும், எனக்கு இந்த அளவுக்கு பிரபலமாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் நம்மக்கிட்ட என்னென்னா, வரலாறுன்றதே மேற்கத்திய வரலாறுன்றது பெரும்பாலும் வெற்றி தோல்வி, ஹீரோ வில்லன் அப்படின்னு எழுதப்பட்டது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பொருளாதார அடிப்படையில் நான் ஏதோ ஒரு பெரிய ஆள் ஆகிட்டேன்னா வரலாற்றில் நான் இடம் பிடிச்சிருவேன் அப்படின்னு இந்த வரலாற்று இடம் பிடிக்கிறதுக்காக வேண்டியே அதிக நுகர்வை நோக்கி போகக்கூடிய மக்கள் நிறைய ஆகிட்டாங்க. பிரபலமாகணும், இன்றைக்கி நான் பிரபலமாயிடுவேன். பிரபலமாக என்ன பண்ண போகிறீங்க? பிரபலமானா பிரபலமாயிடுவேன், அவ்வளோதான். பிரபலமானவங்க சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதான கருத்து இருக்கா? உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு சொல்கிறதுக்கோ அல்லது உங்கள் நாட்டுக்கோ உங்கள் மாநிலத்துக்கோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்கிற அளவுக்கு உங்ககிட்ட விஷயம் இருக்கானா? சொல்கிறதுக்கு விஷயம் இல்லை, ஆனால் பிரபலமாயிடணும். சரி, பிரபலமானதுக்கப்புறம் நிறைய சம்பாதிப்பேன், நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பீங்களா? நிச்சயமாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரபலமானவனும் நிறைய சம்பாதிச்சவனும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா அந்த போதுமென்ற மனப்பான்மை அந்த இல்லைன்ற அந்த ஒரு உணர்வில் தான் வருது. விக்டிம்ஹுட் அப்படின்ற ஒன்று சொல்கிறோம். நம்ம வரலாறு இன்னைக்கு விக்டிம்ஹுட்டை அதிகப்படுத்த நிறைய பயன்படுத்தும். உனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவன் அந்த விக்டிம்ஹுட்டை என்ன பண்ணுதுன்னா ஒரு லிமிட் இல்லாமல் நுகர்வதை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, அதனால் நான் இன்றைக்கி நுகர்வு அளவில்லாமல் நுகர்வேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் சரியில்லை. அதனால் இன்றைக்கி அந்த விக்டிம்ஹுட் மென்டாலிட்டியை கூட இந்த நுகர்வு கலாச்சாரம் தான் வளர்க்குது மக்கள் மத்தியில். ஏன்னா அது இருந்துச்சுன்னா தொடர்ந்து நுகர்ந்துட்டே இருப்பான் அப்படின்றதுனாலேயே வேணும்னே வரலாற்று அடிப்படையில் எல்லாரையும் இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தன்னை விக்டிமாக இன்றைக்கி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக கொஞ்சம் செல்வத்தோடு வாழ்ந்த சமூகங்கள் கூட இன்னைக்கு ஐயோ வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, எங்களை அடிச்சுட்டாங்க, உதச்சிட்டாங்க, அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டோமாக்கும், எங்கள் முன்னோர்கள் உன்னோட வாழ்க்கையில் நீ என்னைக்கியா கஷ்டப்பட்ட, உன்னுடைய பெற்றோர்கள் வாழ்க்கையில் எப்பயா கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது அவங்ககிட்ட. இல்லை வரலாற்று ரீதியில் 500 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கஷ்டப்பட்டோம், அதனால் இன்றைக்கி நாங்கள் நுகர்ந்துட்டே இருப்போம். நீங்கள் எந்த விதமான விக்டிமாக உங்களை பார்த்தாலும், சமூக விக்டிமாக, பொருளாதார விக்டிமாக, அல்லது ஜாதிவாரி விக்டிமாக, தேசியவாத விக்டிமாக, எந்த விக்டிமாக உங்களை பார்த்தாலும் அதற்கு விடை என்ன, அதற்கு தீர்வு என்னன்னா அளவில்லாத நுகர்வு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு நிறுத்தியிருந்ததுனால தான் இன்னைக்கு நாம் அந்த ஒரு நுகர்வை நோக்கி நாம் அந்த திருப்தியின்மை, அந்த ஒரு போதும் அப்படின்ற மனப்பான்மை இல்லாத ஒரு டெலூஷனை நோக்கி போயிட்டுருக்கிறோம். எனக்கு இறுதியாக என்ன சொல்ல தோணுதுன்னா, நாம் நமது குழந்தைகளின் எதிர்கால சந்ததிகளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்கிறோம் இந்த கட்டில்லாத நுகர்வு மூலமான தோணுது. அது இயற்கையாக இருக்கலாம், இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி திருப்தி, ஹாப்பினஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம் தலைமுறையிலே வாழ்ந்து எல்லாத்தையும் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் வாழ்ந்து கழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நாம் எதிர்கால சந்ததியின்கிட்ட கடன் பட்டோன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம், பொறுப்பாளியாக இருக்கோன்ற கூட சொல்ல முடியாத ஒரு சூழலில் அவர்களுடைய வாழ்க்கையும் சேர்ந்து வாழக்கூடிய குற்றவாளிகளாக இருக்கிறோங்கிறது தான், துரோகம் செய்கிறோம் குற்றவாளிகளாக இருக்கிறோங்கிறத
உணர வேண்டிய அவசியம் இருக்குது. இதை பரிசீலனம் செய்யாத ஜனநாயக அமைப்புகளோ அரசியலோ அல்லது ஆன்மீகமோ கூட அதுவுமே இந்த சமூகத்துக்கு தீங்கு இழைக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதனால் யாருடைய வாழ்க்கையை நம்ம சேர்த்து வாடுறோங்கிற கேள்வி இருக்குது. போர் பற்றி நம்ம போன இது எழுதும்போது கூட நான் தமிழில் எழுதியிருந்தேன். அதுதான் இந்த நாட்டினுடைய எளிய மக்களின் உடைய வளங்களை, இந்த நாட்டினுடைய சிந்தனையாளர்களுடைய அறிவை, இந்த நாட்டினுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அடமானம் வச்சு தான் போர் பண்ணுறோன்னு நான் தமிழில் எழுதியிருந்தேன். அதே தான் இதுக்கும் பார்க்குறேன். இந்த டிஸ்கண்டன்மெண்ட்ன்றதும் கட்டில்லாத நுகரம் என்பதும் இது வந்து நேரடியாக வன்முறையாக தெரியாத ஒரு நேரடி ஒரு ரத்தத்தையோ அல்லது உயிரிழப்பையோ அல்லது பெரும் சேதங்களையோ நம்ம சந்திக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த கட்டில்லாத நுகர்வு எத்தனையோ உயிர்களை, எத்தனையோ மலைகள் காணாமல் போயிருக்கு, ஆறுகள் காணாமல் போயிருக்கு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய உயிர்கள் காணாமல் போயிருக்கு. அப்போ மனிதனை கொல்வது மட்டும்தான் நம்ம போர்னு நினைக்கிறோம். மனிதன் மற்ற எத்தனை உயிர்களை கொண்டாலும் அதை நம்ம வந்து ஒரு கொலையாக கூட நம்ம பார்க்குறதில்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நான் இதை முடிக்கிறேன். அதனால் கண்டென்ட்மெண்ட்ன்றது தான் ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சி அப்படின்னு காலகாலமாக எல்லாரும் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புத்தர் அதை ரொம்ப நேர்த்தியாக சொல்கிறாரு பல இடங்களில். அதனால் கண்டென்ட்மெண்ட்ன்றது தான் நீங்கள் டெலியூஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கே, உங்களுடைய குழப்பத்துக்கும் மாயிலிருந்து விடுபடுறதுக்கே உங்களுக்கு போதுங்கிற மனநிலை ஒரு இடத்துல எட்ட வேண்டியிருக்கு. இந்த நுகர்வை கற்றில்லாத நுகர்வாகவும் ஒரு கிளர்ச்சிக்காகவும் செய்யப்படுற நுகர்வாகவும் இல்லாத, தேவையை பொறுத்து ரொம்ப மிக குறைவாக எந்த அளவில் நம்ம செய்யணுங்கிற ஒரு எல்லையோ இல்லை கோடையோ நமக்கு நாமே போட்டுக்க வேண்டிய காலத்தில் இருக்கோன்றது தெரியுது. பாப்போம், தொடர்ந்து பேசுவோம். ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.